வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வி த லீடர்ஸ் இயக்கம் அற்புதமாக களத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்துருக்காங்க. நம்மளுடைய சின்ன சின்ன செயல் தான் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். அந்த ரூட்டில் சூப்பராக பயணிக்கிறாங்க வி த லீடர்ஸ். உதாரணத்துக்கு, கடந்த திங்கட்கிழமை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் மக்கள் குறை தீர்ப்பு நாள், மக்கள் மனு கொடுப்பாங்களே, அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் வி த லீடர்ஸ் இயக்கம் சார்பாக அந்த லோக்கலில் என்னென்ன பிரச்சனை, குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகளை மனுவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்வையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அந்த மனுவில். உதாரணத்துக்கு, பொள்ளாச்சி வி த லீடர்ஸ் இயக்கம் இருக்காங்களே, மாக்கினாம்பட்டி சாலையுடைய 2 புறங்கள்லையும் குப்பைகள் கொட்டப்படுது, இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. இனி ஒருபோதும் மாக்கினாம்பட்டி சாலையில் 2 புறங்கள்லையும் குப்பைகள் கொட்டக்கூடாது. இருக்கக்கூடிய குப்பைகளை மாவட்ட நிர்வாகம் அதை எடுத்துறணும். மேலும் பொதுமக்கள் அந்த ரோட் சைடில் குப்பைகள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுவாக கொடுத்துருக்காங்க. இப்போது மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை எடுத்ததாக செய்திகள் கிடைச்சிருக்கு. சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இனி எப்போதுமே சாலையுடைய 2 புறங்கள்லையும் அந்த ஸ்பாட்டில் குப்பைகள் கொட்டக்கூடாது, மக்கள் மீறி கொட்டினா 5000 ரூபாய் ஃபைன் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திட்டாங்களாம். மக்கள்கிட்ட குப்பையை கொட்டினா 5000 ரூபா ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதுதான் மாற்றம். சின்ன சின்ன செயல் தான், ஆனால் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் இதனால தான் நடக்கும். சூப்பர். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா, நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது. எந்த நேரம் வேண்டுமானாலும் நீட் தேர்வு குறித்து விவாதிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுக்க கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு, என்னென்ன பிளானில் இருக்குது, இது தொடர்பாகவும் டிஸ்கஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. உடனே மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிட்டாரு, அமித்ஷாவுடைய பேச்சை கேட்க என்னை போன்ற இளைஞர்கள் தயாராக இல்லை அப்படின்னு வார்த்தையை சைடு கேப்பில் வார்த்தையை விட்டார். என்னை போன்ற இளைஞர்கள் தயாராக இல்லையா? சார், உங்களுக்கு 56 வயசாகுது. அமித்ஷாவை விட 3 வயசோ 4 வயசோ தான் உங்களுக்கு கம்மி. நீங்கள் கலர் கலராக டிஷர்ட் போடுறதுனால உங்களையும் இளைஞர்கள் கேட்டகரிக்குள்ளே சேர்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கலாய்க்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, டிவிகே கவர்மெண்ட்டு இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் சம்மிட்டை நடத்தியிருக்காங்க. டிவிகே ஆட்சிக்கு 100 நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்திருக்கு. 100 நாளில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மீடியாக்களில் இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க டிவிகே கவர்மெண்ட். டிஎம்கே ஆட்சிக்கு வந்த 100 நாளில் ஃபர்ஸ்ட் 100 டேஸில் வெறும் 28,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க கொண்டு வந்தாங்க. நாங்கள் 1 லட்சம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம், 100க்கும் அதிகமான MOU சைன் ஆயிருக்கு அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. MOU சைன் ஆகிறது வேற, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது அப்படிங்கிறது வேற. MOU சைனான MOU எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துடும் அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அதனால் தொடர்ந்து கவர்மெண்ட்டு அது தொடர்பாக ஒர்க் பண்ணணும். இப்போவே நாங்கள் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு அவசரப்பட்டு அறிவிக்க வேண்டாம். சைனான MOU இன்வெஸ்ட்மெண்ட்டாக தமிழகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த அறிவிப்பு வெளியிட்டால் அது ஆப்டாக இருக்கும். சைனை மட்டும் போட்டுட்டு வந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.